வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜிக்கு டாஸ்மாக் ஊழல் வழக்கு விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கும் தடை விதிச்சிருக்காங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜியை கைது செய்ய விடாமல் காப்பாற்றியதில் மத்திய அரசின் இடிக்கும், அதாவது அமலாக்கத்துறைக்கும் முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் சொல்றாங்க. என்னங்க அது இப்படி சொல்றீங்க என்று கேட்கும்போது தான் இந்த வழக்கில் என்ன நடந்தது என்பதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். இதுல ஒரு சின்ன ரீகால் போயிட்டு வரணும். 2025 மார்ச் மாதம் மத்திய அரசின் அமலாக்கத்துறை தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தின் ஹெட் ஆஃபீஸ், எழும்பூர்ல இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் உட்பட பல்வேறு இடங்களில் சோதனை போட்டாங்க. கிட்டத்தட்ட டாஸ்மாக் ஹெட் ஆஃபீஸில் 60 மணி நேரம் இடி சோதனை பண்ணாங்க. திமுக ஆட்சியில் திமுகவுடைய மாநில அரசின் நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்திலே உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட 60 மணி நேரம் இடி சோதனை பண்ணாங்க. அப்போதைய டாஸ்மாக் எம்டி விசாகனிடம் விடிய விசாரணை நடத்தினாங்க. டாஸ்மாகின் ஊழியர்கள் அத்தனை பேரையும் அங்கேயே இரவு அங்கே இருக்க சொன்னாங்க என்றெல்லாம் அப்போது திமுக அரசு இது பற்றி விமர்சனங்களை வைத்தது. அப்போ இடி என்ன சொன்னிச்சுன்னா, டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு என்று சொல்லி, இதற்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி இடி அப்போது உள்ளே புகுந்து விசாரணை செய்தது. இந்த வழக்கிலே 2025 அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றம் இடியை மிக கடுமையான கேள்விகளால் தாக்கியது. அதாவது ஒரு மாநில அரசோட அலுவலகத்தில் எப்படி நீங்கள் அத்துமீறி உள்ள புகுந்து இவ்வளவு சோதனைகளை செய்யலாம்? ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொல்றீங்க, அப்போ மாநில அரசின் விசாரணை முகமையை மீறி நீங்கள் எதுக்கு இந்த விசாரணையை பண்றீங்க என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் இடிக்கு கடும் கண்டனத்தை வெளியிட்டது. அதன் பிறகு இந்த வழக்குக்கு இடைக்கால ஒரு ஸ்டேவும் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம். இது அப்படி இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த பின்னணியில் தான் கடந்த ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூர் வர்றார். கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அவர் பேசும்போது செந்தில் பாலாஜியை பற்றி பெயர் குறிப்பிடாமல் ஒரு பாட்டு பாடி விமர்சனம் பண்றார். ஓடு 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 ஓடுன்னு சொல்லி, வேட்டைக்காரன் வர்றான் பாருன்னு சொல்லி செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைகளுக்கு பயந்து ஓடிட்டு இருப்பதாகவும், விஜய் தான் வேட்டைக்காரன் என்பது போலவும் அவருடைய பேச்சு இருந்தது, அந்த தொனி இருந்தது. இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டைக்காரன். இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் அப்போது செந்தில் பாலாஜி இந்த குதிரை பேர வழக்கிலே அவரும் சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் அதுக்காக முன்ஜாமீனுக்காக நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்தார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் அளித்து அவர் ட்ரிபிளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி காலையும் மாலையும் அங்கே சென்று கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர் அந்த வழக்கிலே முன்ஜாமீனில் இருக்கார். இந்த நிலையில தான் முதலமைச்சர் விஜய் கரூர் சென்று சென்னை திரும்பிய சில வாரங்களில் ஜூலை 28ஆம் தேதி செந்தில் பாலாஜி மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது டிவிஎஸ்சியால். தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை, அதாவது அன்னைக்கு இடி சொன்ன அதே விவகாரம் தான். அப்போ இடி 1000 கோடி ஊழல் அப்படின்னாங்க. இவங்க 102 கோடி ரூபாய் மதிப்புக்கு டாஸ்மாக் உடைய வருமானம் வேறு வேறு வழிகளுக்கு, முறைசாரா வழிகளில் சில இண்டிவிஜுவல்ஸுக்கு போயிருக்கு, அது அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு என்று சொல்லி 41 இடங்களில் 29ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர்ல முதல் பேர் செந்தில் பாலாஜி, அடுத்தது டாஸ்மாக் முன்னாள் எம்டி அசோகன், அடுத்தது டாஸ்மாகின் ஏற்கனவே மண்டல மேலாளர்களாக இருந்தவர்கள், பர்ச்சேஸ் மேலாளர்களாக இருந்தவர்கள், இதெல்லாம் போட்டு செந்தில் பாலாஜியோட உதவியாளர் ரத்தீஷ், அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசில் அதிக சர்ச்சைகளோடு விவாதிக்கப்பட்ட ரத்தீஷ், அவர் பேரும் இந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான், அதாவது வருகிற இந்த வாரத்துக்குள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வாரத்தில் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்ற அடிப்படையில் தான் ஜூலை 30ஆம் தேதி செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்றாரு. அங்க நீதிபதி இளந்திரையன் செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்கிறார். இது மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு, இது பற்றி விசாரிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி செந்தில் பாலாஜியோட ஆன்டிசிபேட்டரி பெயில சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரிக்கிறது. இதற்கு பிறகுதான் ஜூலை 31ஆம் தேதி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்தில் இப்படி ஒரு வழக்கை அவசர வழக்காக எடுப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வழக்கறிஞர் வட்டாரத்தில் இயல்பாகவே எழும். அதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போது இந்தியாவிலே இருக்கக்கூடிய
ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சில முக்கியமான ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கண்டனங்களை சம்பாதித்தவர் செந்தில் பாலாஜி. இப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு கொண்ட ஒருவருடைய முன்ஜாமீன் மனு ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட்டில் அவசர வழக்காக அது வருது. அந்த அவசர வழக்காக வந்த அந்த அமர்விலே நீதிபதி மோகனா இடம்பெறுகிறார். அவர் இந்த வழக்கிலிருந்து விலகுகிறார். ஏற்கனவே அவர் செந்தில் பாலாஜிக்காக வழக்கறிஞராக இருந்த போது ஆஜரானவர் என்ற அடிப்படையில் அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்று அவராகவே முடிவெடுத்து இந்த வழக்கில் இருந்து அவர் வெளியேறுகிறாரு. ஜூலை 31 மதியம் 1 மணிக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களும் இன்னொரு நீதிபதி ஜாய்மால்யா பாக்சி அவர்களும் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அப்படிதான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. ஏன்னா மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் நேற்றே இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி இதை அவசர வழக்காக இன்றைக்கு விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அவருக்குரிய செல்வாக்கை பயன்படுத்தியிருக்கிறார் என்று வழக்கறிஞர் வட்டாரத்தில் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. மதியம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்ப மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி செந்தில் பாலாஜி சார்பில் அவர் ஆஜராகிறாரு. தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் ஆஜராகிறார். செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் என்ன வாதத்தை எடுத்து வைத்தார் என்றால், இது ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்குங்க. ஏற்கனவே அமலாக்கத்துறை இதே போன்ற ஒரு வழக்கை செந்தில் பாலாஜி மீது வைத்தது. அப்போது 1000 கோடி ரூபாய் அளவிலான ஊழல் என்று சொன்னது. இந்த உச்சநீதிமன்றத்திலே அமலாக்கத்துறை என்னென்ன அந்த அபிடவிட்டிலே என்னென்ன விஷயங்களை சொன்னதோ அந்த அடிப்படையில் தான் இப்போது ஆட்சி மாறிய பிறகு இப்போது வந்திருக்கிற தமிழக வெற்றி கழக அரசின் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இடி என்ன சொன்னாங்களோ அதை தான் எடுத்து இவங்க புதிய ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதனால இதுல அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே இடி வழக்கு இடைக்கால ஸ்டேயில் இருக்கு. இந்த வழக்கில் அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் செந்தில் பாலாஜி அவருக்காக இந்த கேள்விகளை கேட்கிறாரு. அப்போது மாநில அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமாரிடம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க, இது ஆவணங்களை மட்டுமே வச்சிருக்கிற வழக்கு தானே, ஆவண சான்றுகளை தானே இந்த வழக்கு அடிப்படையாக வச்சிருக்கு. இதுல எதுக்கு அவரை நீங்க எடுத்து அவர் கஸ்டடி எடுத்து அவர் விசாரிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு என்று நீதிபதிகள் கேட்கிறார்கள். அப்போது மாநில அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே வேலைக்கு லஞ்சம் வாங்கிய வழக்கு உட்பட பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிலே சொன்ன எதிர்மறையான கருத்துக்களை, செந்தில் பாலாஜிக்கு எதிராக சொன்ன கருத்துக்களை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி ஆதாரங்களை அழிக்கும் அபாயம் இப்ப இருக்கு. அதனால இது வெறும் ஆவண சம்பந்தப்பட்ட வழக்கு மட்டுமல்ல, இதுல தீவிரமான ஊழல் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் எதற்காக அவருக்கு முன்ஜாமீன் அளிக்க வேண்டும்? அவரை விசாரணை செய்வதன் மூலமாகத்தான் இந்த வழக்கின் விசாரணையை நியாயமாக நாம் கொண்டு போக முடியும், சாட்சிகளை காப்பாற்ற முடியும் என்றெல்லாம் மாநில அரசின் வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் எடுத்து வைத்திருக்கிறார். அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் விசாரணை நடத்துங்க, அவர் குற்றவாளி என்றால் அதற்குரிய விளைவுகளை அவர் சந்திச்சுதான் ஆகணும் என்று சொல்லிவிட்டு, அப்போ மாநில அரசோட வழக்கறிஞர் அப்ப கேட்கிறாரு, விசாரணை நடத்துங்கள் என்று சொல்றீங்க, அப்ப விசாரணையின் போது நாங்க அவரை காவலில் எடுத்து வைக்க வேண்டிய விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்போது அப்படி அவரை அவர் கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னா மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகுங்க, அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் உங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பார் என்று நம்புகிறோம் என்று சொல்லி செந்தில் பாலாஜி அவர் தரப்பிலையும் நீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் என்று அழுத்தம் திருத்தமாக உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி, இந்த நிலையில் ஏதேனும் விதிமீறல் நடந்தால் அல்லது விதிமீறல்கள் நடப்பதாக தோன்றினால் மீண்டும் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்று மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துதான் செந்தில் பாலாஜியுடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும், அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கணும் என்றெல்லாம் சொல்லி அவருக்கு முன்ஜாமீன் அளித்ததோடு அவர் கைது செய்யப்படவும் ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். இதுல திராவிட முன்னேற்ற கழக புள்ளிகள் முக்கிய நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜி மட்டும்தான் இப்படியான சட்ட போராட்டங்களை அவரால் மட்டும்தான் இங்கே நடத்த முடியும். திமுகவில் மற்ற எத்தனையோ பேர் பல வழக்குகளில் இருந்தாலும் அவர்களுக்கு இவ்வளவு சட்ட நிவாரணங்கள், சட்ட ரீதியான போராட்டங்கள் இவ்வளவு ஸ்பீடா யாருக்கும் நடந்ததில்லை. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இவ்வளவு ஸ்பீடான சட்ட போராட்டம் நடத்தவும் அவருக்கு டெல்லியிலே லாபி இருக்கிறது என்று சொல்லி திமுகவினரே இதை ரொம்ப விசித்திரமாக ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பேசிக்கொள்கிறார்கள். இந்த நிலையில் மாநில அரசோட அடுத்த
கட்ட திட்டம் என்ன என்று கேட்கும்போது செந்தில் பாலாஜியை எப்படியாவது தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசின் திட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எங்களுக்கு கரூர் கணக்கு பாக்கி இருக்கு என்று வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். அந்த நிலையில் செந்தில் பாலாஜி மீது இப்போது இந்த வழக்குகளிலே ஏற்கனவே குதிரை பேர வழக்கிலும் அவர் முன்ஜாமீனில் இருக்கிறார். இந்த வழக்கிலும் அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்துவிட்டது. அடுத்து என்ன செய்வது என்று தீவிரமான ஆலோசனையில் ஆளுங்கட்சி மேலிடம் இருக்கிறது என்பதுதான் அப்டேட்டாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.